நியூவாக ஒரு பிஓக்யூ கிரியேட் பண்ணுறதுக்கு நியூ பிஓக்யூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்க என்கொயரி லிஸ்ட்டாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கனாலே பிஓக்யூ கிரியேட் ஆகிடும். ஆர் என்கொயரி லிஸ்ட்டில் போயிட்டு எந்த என்கொயரிக்கு பிஓக்யூ கிரியேட் பண்ணணுமோ அந்த என்கொயரி கிளிக் பண்ணி கிரியேட் பிஓக்யூ கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு பிஓக்யூ கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் பிஓக்யூ கிரியேட் ஆனோடனே ஆட் மெஷர்மெண்ட் யூனிட் அண்ட் ஸ்பேஸ் டு ஸ்டார்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் யூனிட் எது வேணும்னு கேட்கும். ஃபீட் இன் இன்ச்சஸ் ஆர் மில்லிமீட்டர் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி லைப்ரரியில் ஆட் பண்ணது லிஸ்ட் ஆகும். நான் இப்போ மாடுலர் கிச்சன் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாடுலர் கிச்சனில் நான் வந்து காம்பனண்ட், அசசரிஸ், அப்ளைன்ஸ், அதர் சர்வீஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட் எந்த காம்பனண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த காம்பனண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வேரியண்ட் டைப் கேட்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காம்பனண்ட் ஆட் ஆகிடும். அந்த காம்பனண்டோட லென்த், ஹைட், டெப்த் அண்ட் குவான்டிட்டிலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அசசரிஸ் ஆட் பண்ணுறதுக்கு அந்த அசசரிஸை கிளிக் பண்ணிட்டு எந்த அசசரிஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே அசசரிஸ் ஆட் ஆகிடும். அதில் குவான்டிட்டி இல்லை ரேட் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளைன்ஸும் சேம் அதே மாதிரி எந்த அப்ளைன்ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆட் ஆகிடும். அண்ட் அதர் சர்வீஸுமே சேம் அதே மாதிரி எந்த அதர் சர்வீஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நியூவாக ஒரு ஸ்பேஸ் ஆட் பண்ணணும்னா அந்த ஆட் ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் மாஸ்டர் பெட்ரூம் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் காம்பனண்ட் ஆட் பண்ணணும்னா காம்பனண்ட்டை கிளிக் பண்ணி அதில் எந்த காம்பனண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த காம்பனண்ட் ஆட் ஆகிடும். சேம் அதே மாதிரி இதில் அதோட சைஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இந்த பிஓகே டோட்டலில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் டிஸ்கவுண்ட் ஆர் ஜிஎஸ்டி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பல்க் அமௌண்ட் ஆட் பண்ணுறேன் டிஸ்கவுண்ட்டுக்கு 10,000. நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி ஒரு 18% ஆட் பண்ணணும்னா அப்ளை கொடுத்த பிறகு பிஓகே டோட்டலில் போய் பார்த்தோம்னா எல்லாமே அப்ளை ஆகிருக்கும். நெக்ஸ்ட் காம்பனண்டோட நேம் இல்லை அதோட ரேட் இல்லை டிஸ்கிரிப்ஷன் எதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து லைப்ரரியில் எஃபெக்ட் ஆகாது. இது இந்த பிஓக்யூவில் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபைனலாக இது சேவ் ஒன்லின்னு மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சேவ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்பேஸை டெலிட் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு வாட்டி பாப்பப்பில் கேட்கும். கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓவரால் பிஓக்யூ கிளியர் பண்ணணும்னா கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை சேவ் பண்ணி ப்ரொபோசல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொபோசல் ஸ்க்ரீன் வந்துடும். எந்த டெம்ப்ளேட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே நம்பர் வேணால் சேஞ்ச் பண்ணிட்டு எக்ஸ்பைரி டேட் அதிலே வந்துடும். சப்ஜெக்ட் என்னமோ அதை ஆட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆட் பண்ணிட்டு ஜென்ரேட் ப்ரொபோசல் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக ப்ரொபோசல் ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாகவே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்கன்னா இந்த வெர்ஷனை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். வெர்ஷன் நேம் அண்ட் ரிமார்க்ஸ் கொடுத்துட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வெர்ஷன் சேவ் ஆகிடும். ஷேர் பண்ணிவிட்டு ஏதாவது இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா எடிட் பிஓக்யூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பிஓக்யூ ஸ்க்ரீன் வந்துடும். இதில் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டேட்டாவை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் சேவ் அண்ட் ஜென்ரேட் ப்ரொபோசல் கொடுத்தீங்கன்னா ப்ரொபோசல் ஸ்க்ரீன் வந்துடும். ஜென்ரேட் ப்ரொபோசல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அகைன் ஒரு வெர்ஷன் ஜென்ரேட் ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ணிட்டு இதை வெர்ஷன் 2 அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இதை உங்கள் கஸ்டமருக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அந்த பிஓக்யூவை நீங்கள் எக்ஸல் அண்ட் பிபிடி ஃபார்மேட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் எஸ் எக்ஸல்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட் அண்ட் டவுன்லோட் எஸ் பிபிடின்னு கொடுத்தா பிபிடி ஃபார்மேட் டவுன்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ண பிஓக்யூவை நியூ பிஓக்யூவில் காப்பி பண்ணுறதுக்கு பிஓக்யூ கிரியேட் பண்ணிவிட்டு காப்பி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் பிஓக்யூ கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்க பிஓக்யூட லிஸ்ட் இருக்கும். அதில் எந்த பிஓக்யூவோ அதை செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதையுமே சேவ் ஒன்லின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிஓக்யூ உங்களுக்கு சேவ் ஆகிடும்.